நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை ஏசாயா 60:20. உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஐசாயா 60:20. Your days of mourning will end. அன்பான சகோதர சகோதரிகளே, எனக்கு பல வழிகளிலும் துக்கத்தின் மேல் துக்கம் வந்து கொண்டே இருக்கிறதே, இதற்கு எப்போது ஒரு முடிவு என்று நினைத்து கவலைப்பட்டு கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ? பரிசுத்த வேதாகமத்தில் யோபுவை விட உங்கள் துக்கம் அதிகமா? இல்லவே இல்லை. ஆண்டவர் இன்று நமக்கு நம்முடைய துக்க நாட்கள் முடிந்து போம் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவருடைய வாக்குத்தத்த வசனத்தை அறிக்கையிடுவோம். நம்முடைய துக்க நாட்கள் வெகு விரைவில் முடிந்து போம். ஆமன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான ஜெப நேரத்திலே எங்களை தாழ்த்தி உடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். வயநாடு பகுதியிலே, உத்தராகண்ட் பகுதியிலே ஏற்பட்ட நிலச்சரிவுக்காக, அதில் அழிக்கப்பட்ட மக்களுக்காக, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, தங்களுக்கு அருமையானவர்களை இழக்க கொடுத்த மக்களுக்காக, ஆறுதலுக்காக பாரத்துடன் மண்டை வருகிறோம் ஐயா. அதில் அழிக்கப்பட்டவர்களில் எத்தனை பேர் கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தமாய் இருந்தார்கள் என்பதை நாங்கள் அறியோம். ஆண்டவரே, நம்முடைய வருகை மிக சீக்கிரம் என்பதை இப்படிப்பட்ட அழிவுகள் தெளிவுபடுத்துகிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம். சுவாமி, எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்க்கிறோம். எங்களுடைய பாவங்களை மன்னியும், அக்கிரமங்களை மன்னியும், துரோகங்களை மன்னியும். ஒரு பொருட்டென்று எண்ணாதிரும், கடலின் ஆழத்தில் போட்டுவிடும், முதுகு பின்னாய் இருந்துவிடும். நம்முடைய சமூகத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இது போன்ற அழிவுகள் தேசத்திலே காணப்படாதபடி தேசத்தின் மக்களை பாவத்திலிருந்து நீர் மீட்டெடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வேதத்திற்கு அவர்கள் செவி கொடுக்க கிருபை கொடுங்க. நம்முடைய கரத்திலே எல்லா மக்களையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பாவங்களை மன்னியும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமன்.